இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு குதிரைவாலி கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கின பொருள் எல்லாமே குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் குதிரைவாலி அரிசியை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை நல்லா மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான குதிரைவாலி கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கனாக்கா ஒரு பச்சை மிளகா போட்டு ஒரு தேங்காய் சட்னி நல்ல ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு நல்லா சுட சுட இந்த கிச்சடியோட இந்த சட்னி சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஒரு அடிஷ்னல் ஆப்ஷனாக இது எக்ஸ்ட்ரா தான். இது தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம முன்னாடி செஞ்சதோடய சாப்பிட்லாம். கொஞ்சமாக நெய்யை மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறினீங்க அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்ல சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னமும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். நல்லா ஒரு கொஞ்சமாக இந்த கிச்சடியை எடுத்துகிட்டு இதை நல்லா அப்படியே ஒரு தேங்காய் சட்னியில் டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.